ஸோ கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் அதில் படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஆடு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் மிஸ்லீடு பண்ணக்கூடாது. ஸோ வந்து இல்லாதது இருக்குதுன்னு சொல்கிற மாதிரியும் ஸோ நிறைய சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து இனிமேல் ஆடில் ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ரொம்ப 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 நல்ல விஷயம். எதனால அப்படின்னா நிறைய சொல்லிடுவாங்க, நம்மளும் ஆசை வார்த்தை காட்டினாங்கன்னு போயிடுவோம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்டார்னு கண்ணுக்கே தெரியாத இடத்துல போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீ போடவே கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன போடணும் அப்படின்னா ஸோ உன்னோட ரெரா நம்பர் போடணும், ப்ராஜெக்டோட நேம் போடணும், அட்ரஸ் போடணும், அதுக்கடுத்தது கியூஆர் கோடு போடணும். இதை தாண்டி நீ வேறு எதையுமே பண்ணக்கூடாது. மிக முக்கியமாக இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரையினும் பீப்புளை எக்ஸாக்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்னா இல்லாதது இருக்கிற மாதிரியும் மிக அருகாமையில்னு சொல்லிட்டு ஒரு 35 கிலோமீட்டரில் இழுத்துடுற மாதிரியும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மக்களை ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஆர் வந்து வார்னிங் கொடுத்துருக்குது. எதுக்கு அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நடுவில் ஒரு